தேங்க்ஸ்மா. எடுத்துக்கோங்க. தேங்க் யூ இசை. இசை, அத்தை. நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்க அத்தை, போயிட்டு வந்துடலாம். அம்மா பாத்தீங்களாப்பா, இப்பெல்லாம் என்ன கண்டுக்கிறதே இல்ல. மாடியில இருந்து வரும்போதே இசை அண்ணி பேரை சொல்லிக்கிட்டு தான் வராங்க. பல்லவி, நியாயமா இதுக்கு உன்னை விட நான் தாண்டா வருத்தப்படணும். இப்பெல்லாம் உங்க அம்மா உன்கிட்ட பேசுற அளவு கூட என்கிட்ட பேசுறது இல்ல. அப்படியே பேசினாலும் பிறக்க போற குழந்தை பத்தி மட்டும்தான் பேசுறா. குழந்தைக்கு என்ன வாங்கலாம், அதை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், அத பத்தி தான் 24 மணி நேரம் பேசிட்டே இருக்கா. அவளுக்கு இப்போ அந்த பேர குழந்தையை தவிர வேற யாரும் உலகத்துல இல்ல போல. சரிதானே சுபத்ரா? என்னங்க நீங்க பல்லவி கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவ கூட சேர்ந்து நீங்களும் கிண்டல் பண்றீங்க. பின்ன கோச்சுக்காத ஸ்ரீஜா, சும்மா சிரிச்சு வச்ச. சுபத்ரா, இசைய கோயிலுக்கு கிளம்ப சொன்னியே, எந்த கோயிலுக்கு போறீங்க? பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் போறோம். இன்னைக்கு இசை பேர்ல அங்க கர்ப்ப ரக்ஷாம்பிகை பூஜை பண்ணலான்னு இருக்க அத்தை. ஓ, அக்கா என்னக்கா அமைதியா இருக்கீங்க? இத பேசுங்க. என்னவோ பண்ணிட்டு போறாங்க, விடு. நமக்கு என்ன வந்தது? கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையா? அப்படின்னா என்ன, எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது. என்னங்க, இந்த பூஜைய விசேஷமா கர்ப்பிணி பெண்களுக்கு தான் பண்ணுவாங்க. ஓ, இத செஞ்சா வயித்துல வளர்ற புள்ள ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா. பிரசவமும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவமா நடக்கும்னு ஐதீகம் இருக்குங்க. அது சரி. இந்த நேரத்துல இசைய கோயிலுக்கு கூட்டு போறது நல்லதா? கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் இசைய நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இவ மாசமா இருக்கிற மாதிரி டிராமா போட்டாலும் போட்டா எங்க அண்ணன் கூட எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பாத்தியா? அக்கா, நம்மள பொறுத்த வரைக்கும் இசை பண்றதுதான் பெர்ஃபார்மன்ஸ். மாமாவுக்கு தான் உண்மை தெரியாதே. அப்போ அவங்க அப்படிதானே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது ஸ்ரீஜா. ஆனா இல்லாத புள்ளைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றத பார்த்தாதான் எனக்கு கடுப்பா வருது. இவ எத்தனை நாளைக்கு இல்லாத கர்ப்பத்தை இப்படி மறைக்க முடியும்? அக்கா, இதெல்லாம் பார்த்து நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? ஆக்சுவலா நம்ம சந்தோஷம்தான் படணும். அத்தை 24 மணி நேரமும் இசையோட வயித்துல வளர குழந்தைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு நாள் அங்க ஒண்ணுமே இல்லைன்னு உண்மை தெரிய வரும்போது எல்லாரும் காத்து போன பலூன் மாதிரி ஆக போறாங்க பாருங்க. அப்படியா சொல்ற? அக்கா, ஆரம்பத்திலே வெடிக்கிற உண்மையை விட பெருசா வளர்ந்து வெடிக்கிற பொய்க்கு தான் சத்தம் எப்பவுமே பெருசா இருக்கும். கரெக்ட் தான். இசை, டைம் ஆச்சு. நீ சீக்கிரம் ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நம்ம கிளம்பலாம். சரிங்க அத்தை. என்னாச்சு? ஏய் இசை, இசை என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா வர? அத்தை என்ன கோவிலுக்கு கூப்பிட்டிருக்காங்க விஷால். நீ தான் கோவில்னு சொன்னதா ஹாப்பியா கிளம்பிருவியா, அப்புறம் ஏன் டல்லா இருக்க? ஐயோ, டல்லாகாம என்ன பண்ண சொல்ற? அத்தை அவங்களோட பேர குழந்தைக்காக பூஜை பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அதுக்காக என்ன கிளம்பி வர சொல்லிருக்காங்க. என்ன இசை, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? வர்ஷினியோட நல்லதுக்காக ஒரு பொய்ய சொல்லிட்ட. சொன்ன பொய்யே சில வேலைகளை செய்யத்தானே செய்யும். நாம தான் எல்லாத்துலயுமே பொறுமையா இருக்கணும். இல்ல விஷால், என் வயித்துல இப்ப குழந்தையே இல்லாத போது நான் எப்படி இந்த பூஜையில உட்கார முடியும்? அட்லீஸ்ட் என் தங்கச்சி இந்த பூஜைய பண்ணாலாவது அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லா இருக்கும். அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு அவ இந்த பூஜைய பண்ணாதான் சரியா இருக்கும். எனக்கு அந்த ஆதங்கம் தான் விஷால், வேற எதுவும் இல்ல. இப்ப என்ன பண்றது இசை? சில நேரம் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். அதான் நல்லதும் கூட. நீ போ, முதல்ல கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வா. அப்போ என் ஃபீலிங்ஸே உனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல? இசை வந்துட்டா. அத்தை, இசை போலாமா? போலாம் அத்தை. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். அண்ணி, கர்ப்ப ரக்ஷாம்பிகை பூஜை எப்படி பண்ணுவாங்கன்னு நாங்களும் பார்க்க வேண்டாமா? எங்களையும் கூட்டிட்டு போங்க அண்ணி. இது என்ன கேள்வி சிந்தாமணி? நீ வா. ஸ்ரீஜா, நீயும் கிளம்பி வாமா.
வாங்க போலாம். இசை வாமா, பாத்து போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. இந்த புஷ்பத்தை கையில வாங்கிக்கோ. மந்திரம் சொல்லும்போது போட்டுட்டே வாங்க. ஓம் கர்ப்பரக்ஷாம்பிகா ச வித்மஹே மங்கள தேவதாயே ச தீமஹி தன்னோ தேவி பிரசோதயாத். ஓம் தேவேந்திராணி நமோஸ்துभ्यं தேவேந்திர பிரியா பாமினி விவாக பாக்யம் ஆரோக்கியம் புத்திரலாபம் சாதேஹி மே பதிம் தேகி சுதம் தேகி சௌபாகியம் தேகி மே சுபே சௌமாங்கல்யம் சுபம் ஞானம் தேகி மே கர்ப்பராக்ஷகே நன்வாரி கர்ப்பராக்ஷகே நன்வாரி மகாயீத சீதாம் தேவம் பதிம் மே குருதே நமஹ. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கலசத்துக்கு காட்டிட்டு அம்பாளுக்கும் காட்டுமா? ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினே நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மே. அம்பாளுக்கும் காட்டுமா? சமே காமாம் காம காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாது குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை எடுத்து ஆரத்தில காமிச்சிட்டு அப்படியே அம்பாளுக்கு போடுமா. புஷ்பத்தை எடுத்துக்கோமா. இதுல நல்லா காட்டிட்டு நன்னா கும்பிட்டுட்டு அப்படியே அம்பாளுக்கு போடுமா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். நல்லவங்களுக்கு என்னைக்குமே நீ துணையா இருப்பேன்னு சொல்லுவாங்கம்மா. அதே மாதிரி எங்க அத்தைக்கும் என் தங்கச்சிக்கும் நீதான் துணையா இருக்கணும். என் தங்கச்சிக்கு குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு அவளுக்காக நான் செய்யற இந்த பூஜையை நீ ஏத்துக்கோம்மா. எங்க அத்தைய ஏமாத்துற பாவம் என் மனசு ரொம்ப உறுத்துது. ஆனா வர்ஷினியோட வாழ்க்கைக்காக தான் நான் இந்த பொய்ய சொன்னேன். தயவு செஞ்சு எங்களை இந்த சூழ்நிலையில இருந்து நீதான் காப்பாத்தணும். வர்ஷினி, நீயும் பூஜை செய்ய வந்திருக்கியா? சௌபாகியம் தேகி மே சுபே சௌமாங்கல்யம் சுபம் ஞானம் தேகி மே கர்ப்பராக்ஷகே நன்வாரி கர்ப்பராக்ஷகே நன்வாரி மகாயீத சீதாம் தேவம் பதிம் மே குருதே நமஹ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வர்ஷினி, அக்கா, நீ எங்க இங்க? அத நான் தான் உன்கிட்ட கேட்கணும். இந்த கோயிலுக்கு நீ எப்படி வந்த? காலையில விஷால் வீட்டுக்கு வந்தாருக்கா. நீ தான் இந்த கற்ப ரக்ஷாம்பிகை அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டியாமே. உன் அக்கா ஆசைப்பட்டுட்டா, அவளுக்காக நீ இத பண்ணியே ஆகணும்னு கையோட கூட்டிட்டு வந்துட்டாருக்கா. யாரு? விஷால் கூட்டிட்டு வந்தானா? ஆமா, விஷால் தான். பரவாயில்லையே. நான் பேசும்போது கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு விஷாலுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண தெரியுமா? அம்மா, உன்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு விஷால் எங்க போனா? அங்க பாரு.